நம்மளோட சங்கர். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதுதான் நம்ம சங்கர். நியாயத்துக்காக போராடி உள்ள போனவர் இன்னைக்கு சுதந்திரமா வெளியில வராது. இனிமே அவருக்கு வெற்றி மேல வெற்றி குவிய போகுது. அவரை எவ்வளவு புகழ்ந்தாலும் அதுக்கு ஈடு இணையே இல்லை. மாமா இங்க பாருடா, இனிமே இந்த ரவுடித்தனத்தெல்லாம் நிறுத்தணும். இந்த ஊர்வம்புக்கு போற வேலையே வச்சுக்க கூடாது. எவ எக்கடு கட்டாலும் நம்ம கண்டுக்க கூடாது. உன் வேலை எதுவோ அதுல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் நீ வேடிக்கை தான் பார்க்கணும். அதுக்காகத்தான் இதை வாங்கிட்டு வந்த. சரி இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளால முடியாது மாமா. நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்படி பாக்குறவன் ஆம்பளே கிடையாது. இங்க பாரு மாமா, நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். நல்லதோ கெட்டதோ திருப்பி கொடுக்கறதான் என் பழக்கம். அதான் இந்த சங்கர். ஐயோ, உனக்கு மட்டும் நான் நல்லதே சொல்லக்கூடாது. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து தொலை. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நான் ஜெயில விட்டு வெளியே வரப்போ எதுக்கு இவ்வளவு ஸ்பெஷல் பில்டப்? சொல்லுங்கடா, இல்லனா இவன் தலையை வெடிச்சிரும். நீ தான் 25 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கல்ல, அதான் உனக்காக ஒரு சின்னதா சில்வர் ஜூப்ளி. இந்த வயசுல படிக்கிறத விட்டுட்டீங்கன்னா அங்க பாருங்க, அந்த உதவாக்குற மாதிரி உங்க வாழ்க்கையும் நாசமாயிடும். சொல்றது புரியுதா? பையனை பார்த்து எப்பவும் அம்மா சந்தோஷம் தான் போடுவாங்க. நீங்க என்னடா மூஞ்சி தூக்கி கையடுறா, என்ன தொடாத. என்ன தொடக்கூடாதா? சரி விடுங்க. என்ன எங்க ஓட பாக்குற? முதல்ல பாத்ரூமுக்கு போ. அம்மா மெதுவா மெதுவா மெதுவா. எதுவும் பேசாம அமைதியா இருடா. கண்ட இடத்துக்கெல்லாம் சுத்திட்டு நேரா வீட்டுக்கு வரது கொஞ்சம் கூட சரியில்லை. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதாடா? சரி சீக்கிரம் முடிங்க, பசி பயிர கிள்ளுது. தலையில என்ன வச்சா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அதுக்கப்புறம் தான் குளியல். கொஞ்ச நேரம் பேசாம இரு. அம்மா அம்மா சாப்பாடு எடுத்து வைங்க, பயங்கரமா ஐயோ, ஒரு பசிக்குது. 5 நிமிஷம் இருடா, ரெடி ஆயிடும். அம்மா சுகன்யா எங்க காலேஜுக்கு போயிட்டாளா? என்ன இவ புதுசா என்ன பார்த்து வைக்கப்படுறா? உன்னை பார்த்து வைக்கப்படல, அவளை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். ஓ ஏய் கேடி, வெளிய வா மரியாதையா வெளிய வா. வா செல்லம். கல்யாணம் மாமே, வெக்கப்பட்டது போதும். அண்ணனை பாரு. போதும், தாங்க முடியல. இங்க பாரு, இந்த வெக்கத்தெல்லாம் உன் புருஷன் கிட்ட காட்டு. எதுக்குமா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு கல்யாணம்? அவளுக்கு 23 வயசு ஆயிடுச்சுடா. இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருந்தா தானே. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேனோ. ஆமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. ஆனா கல்யாணம் ஆகி 2-3 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சும்மா டயலாக் விடுவாங்க. எங்களுக்கு தெரியாதா என்ன? இதெல்லாம் புதுசா என்ன? ஆமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? PWDல இப்ப இன்ஜினியரா இருக்காரு. பரவாயில்லையா? உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை உங்க புருஷன் மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கணக்கு எழுதுற வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல, தப்பிச்சிட்டா. சாப்பிடுற நேரத்துல எதுக்கு தேவையில்லாம அப்பா பத்தி பேச்சு? வந்துட்டாரா? ஒரு விஷயம் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கொடுங்க. இந்த தெருவுல போடுற தார் மாதிரி எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய உருன்னே வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சிரிச்சு எப்போது பாத்திருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எத்தனை வருஷமா அவர் கூட எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னே தெரியல. என்ன பொருணா, தேவையில்லாம அங்க என்ன வெட்டி கதை? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தெருவுல போற நாயை கூட்டிட்டு வந்து என்னதான் குளிப்பாட்டி வச்சாலும் திரும்பவும் போய் அது சேர்த்துக்குள்ளதான் உருளும். ஏன்னா தெரு நாய் புத்தி அப்படிதான் இருக்கும். அந்த 10-12 ஸ்பேனர் எடு. ஒரு நிமிஷம். சங்கர், நீ வண்டி ரெடி பண்ணி குத்ததுக்கு அப்புறம் லிட்டருக்கு 120 கிலோமீட்டர் ஓடுது. ஆனா வண்டி பிக்கப்பே இல்ல மச்சான். நல்ல ஆக்சிலேட்டர் கொடு. ஸ்க்ரூ டிரைவர் எடு. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்ரா.
ஏலம் கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்களா? ஏய், ஒருத்தன் அடிக்க கூடாது, கிளம்புங்க. எவனையாவது பார்த்தேன், கிளம்புடா. போங்க. அது ஆபீசர்ஸ், அதான் ஏலத்துல யாரும் கலந்துக்கலன்னு தெரிஞ்சிடுச்சுல. ஏலத்தை என் பேர்ல எழுதிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புங்கடா. ஏன் அவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க? சீக்கிரம் இறங்க. இறங்குறா. ஏலெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சா? எல்லாம் டேட்டு ஏதாவது மாத்தி தொலைச்சிட்டாங்க. ஏலத்தை நான் எடுத்துட்டேன். எல்லாரையும் பயமுறுத்தி அனுப்பிட்டியா? நீங்க முதல்ல ஏலத்தை ஆரம்பிங்க சார். என்னடா பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமா, புத்தி வரல? ஏன் ஜெயிலு சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்கா? நீ எழுந்து வந்த வேகத்தை பார்த்தா அடிச்சு தூள் கலப்ப போறான்னு பார்த்தா இப்படி மொக்கைய டைலாக் பேசுற. முதல்ல அடிக்கிறது எப்படின்னு கத்துக்கோ. இந்த வெட்டி பில்டப்லாம் என்கிட்ட வாங்க. நிறுத்துங்க மகேஷ், மரியாதை உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வெளியில போயிரு, இல்லனா போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். இங்க வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரியுமா? நம்ம நாட்டுல எல்லாருமே படிச்சவங்களா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டுல கூட விவேகானந்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், விவேகானந்தா காலேஜ்னு பெரிய ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கிறது நம்ம யோகேஷ் சார் தான். இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு வந்து அவர் பிறந்த நாளை இங்க கொண்டாடுறது நாம பண்ண அதிர்ஷ்டம் தான். இந்த 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோங்க. நானே இந்த ஆசிரமத்தை புதுசா கட்டி கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். நமக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. என்ன காரணத்தினாலேயோ அந்த கடவுள் இதுவரைக்கும் நமக்கு புத்திர பாக்கியம் தரல. நம்ம ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா என்ன? ஏதோ ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தை நம்ம சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். இந்த பணப்பைத்தியம் உன்னை விட்டு எப்பதான் போவோமோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஹலோ கமிஷனர், அச்சோ பாவம், இவங்க ஊமையாண்டா. ஐயோ, ஓ உங்களுக்கு வீடு வேணுமா? புரியல. ஓஹோ, புதுசா வந்திருக்கீங்களா? ஏய், பொருளை இறங்கி வைக்க சொல்றாங்கடா. கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். வாங்க, பாத்துக்கிறோம். டேய், முதல்ல அப்படியே பண்ணி. சரி, விடுங்க.
மேடம் நீங்க யார் மேடம்? ம்? 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 புருஷனா? என்னது இவரு உங்க புருஷனா? இதை எப்படா கல்யாணம் பண்ணா? 25 வருஷமா ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னானே, அப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்ததுடா. நம்மள நல்ல ஜோக்கர் ஆகிட்டாடா. இதுல ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கு. நீ பண்ணது உனக்கு என்னமா இருக்கா? நான் அப்படி என்னடா பண்ணேன்? நீ சும்மா சீன்லாம் போடாதப்பா. உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு இப்பதான் நாங்க ஃபீல் பண்றோம். இப்ப என்ன நடந்தது? எதுக்கு இவ்வளவு பில்டப்? சொல்றோம்ப்பா. ஒரு பொண்ணு, அதுவும் வாய் பேச முடியாத ஒரு ஊமை, ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவள அங்க அனாதையா விட்டுட்டு நீ ஜாலியா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா? இது உனக்கு நியாயமா இருக்கா? என்னது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? பாப்பா வந்து பாரு. அங்க உன் போட்டோ இருக்கு பாரு. அவ இருக்கா? இப்போ அவ எங்க இருக்கா? அன்பான நேயர்களே, உங்க எல்லாரையும் இந்த காதலர் தினத்துல சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட இப்ப பேசிட்டு இருக்கிறது உங்களோட அன்பான நித்யா. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு இவங்களோட காதல்லாம் புனிதமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிஜ வாழ்க்கையில இவங்க எல்லாருமே தோத்து போயிட்டாங்க. காதல்ல வெற்றிகரமா ஜெயிச்சு சந்தோஷமா வாழறவங்க ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட புனிதமான காதலை பத்தி மக்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்களா? யாரு நீ? நான் தாங்க உங்க நித்யா. என்னது, என்னோட நித்யாவா? என்ன கிண்டலா? அந்த வீட்ல இருக்கிற போட்டோ யாருது? நம்மளோடது தாங்க. ஏன் இப்ப அத பத்தி கேக்குறீங்க? ஒன்னும் ஐயோ, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மேல இருந்து கையடி. பாத்தீங்களா நம்மளோட காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு? காதலர் தினம் அதுவுமா நம்ம மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துட்டோங்க. என்னது கேளா? ஏய், யார் நீ? எனக்கு நல்லா தெரியும். என்னது? உங்களோட வியாதிய பத்தி. என்ன வியாதி? அம்னீஷியா. என்ன சொல்றா இவ? தெரியலப்பா. அதான் நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே. புழல் ஜெயில். என்னது புழல் ஜெயிலா? சொல்லியே தீரணுமா? சரி சொல்றேன். ஆமா, புழல் ஜெயிலுக்கு நான் கைதிகளை இன்டர்வியூ பண்றதுக்காக வந்தேன். அங்கதான் நான் உங்களை முதல்ல பார்த்தேன். பார்த்த உடனே உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சு. நாம 2 பேருக்காக ஒரு புது உலகத்தை உருவாக்குன. அங்க நாம ஒரு நிமிஷம் கூட பிரியாம இருந்தோம். நம்ம காதல் நம்ம மனசுல எவ்வளவு வேகமா உருவாச்சு தெரியுமா? நம்ம கல்யாணம் கடவுளோட சன்னிதானத்துல நடந்தது. காதல் புறாக்களா நாம 2 பேரும் 2ஆம் உலகத்துக்கு போயிட்டோம். அந்த புது உலகத்துல நாம 2 பேரும் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது நீங்க கால் ஸ்லிப் ஆகி தண்ணியில விழுந்துட்டீங்க. நீங்க விழுந்த அதிர்ச்சியில நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. டாக்டர் உங்களுக்கு மறுபடியும் ஞாபக சக்தி வர்றதுக்கு 3-4 மாசம் ஆகும்னு சொன்னாரு. நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க என்ன ஒரு நாள் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன விட்டுட்டு போகாம இருந்திருந்தீங்கன்னா 10-15 குழந்தைங்க இருந்திருக்கும். தொடாம பேசு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த பசங்களை மட்டும் இவங்க அப்பா கிட்ட டியூஷனுக்கு அனுப்பிடாதீங்க. இல்லப்பா. ஆமா, நீ இவ்ளோ ரீல் விடுறிய, என் கையால உன் கழுத்துல கட்டின தாலி இருக்குல்ல, அந்த தாலி எங்க? அது வந்து தாலி. பாத்தீங்களா, சரியா மாட்டான். உங்க வியாதி சீக்கிரமா குணமாகணும்னு சொல்லி ஹரித்வார் போய் கங்கா நதியில விட்டுட்டு வந்துட்டான். ஆமா, இவங்க கிட்ட ஊமை மாதிரி நடிச்சியாமே, அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் மௌன விரதம். எதுக்கு? உங்களுக்கு அடிபட்ட அன்னைக்கு தலைக்கும் மைண்டுக்கும் போற நரம்பு கட் ஆயிடுச்சு. திடீர்னு உங்களுக்கு திக்கும். என்னது? நான் திக்கு பாத்தீங்களா இதுதான் ப்ராப்ளம். எனக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வர எத்தனை நாள் ஆகும்னு சொன்ன? 3-4 மாசம். அந்த 3 மாசத்துல எனக்கு நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரல. அப்ப இருக்குடி உனக்கு மவள சத்த.
கங்க்ராச்சுலேஷன் எதுக்குடா? சங்கரோட வைஃப் வந்துருச்சு. நம்ம ஷெட்டுக்கு எதிர்க்கவே ஒரு வீட புடிச்சிட்டாங்க. என்ன நித்யா வந்துட்டலாம்? என்னப்பாச்சு? ஏந்திரி, ஏந்திரி. அவ பேர் நித்யான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவ உன்னை காதலிச்சதும் தெரியும், நீ அவளை காதலிச்சதும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதும் எனக்கு தெரியும். இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரியக்கூடாதுன்னு தான் என்ன நீ நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கறல்ல. அவன் விதி உன் வாழ்க்கையில தலையை விரிச்சு தாண்டவம் ஆடுது. உன் தலையில அடிபட்டு உனக்கு பழைய விஷயம் எல்லாம் மறந்து போச்சுடா சங்கர். அப்ப அடிப்பட்டது உண்மைதாங்கிறியா? ஆமா. சரி, ஏன் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லல? பதில் சொல்லு. தெரிஞ்சா உனக்கு ஏதாவது ஆயிட போதும் தான் அத சொல்லாம விட்டுட்டேன். கன்ஃபார்மா? உங்களுக்கு வேணா கன்ஃபார்மா இருக்கலாம், எனக்கு கன்ஃபார்ம் ஆல. என்ன அங்கிள், உங்க மாப்பிள்ளை சங்கர் என்ன சொல்றாரு? நீ செஞ்ச இந்த வேலைக்கு அவன் மூலம் குழம்பு சீக்கிரமா பைத்தியமாக போறான். இவ்வளவு நாள் அவரை பத்தி யோசிக்காமலே வாழ்ந்துட்டேன். இனிமே என்னோட வாழ்க்கையை அவரோட வாழலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எது எப்படியோமா, உன்னோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் உனக்கு நல்லது பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அப்படி போடு. போங்கட பார்த்தா சங்கர், பிரசாத் சார் வந்திருக்காரு. உன்னை வர சொன்னாரு, வா. எதுக்கு வரணுமா? எதுக்கா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. எனக்கு என்னவோ டிமாண்ட் அதிகமாயிட்டே போற மாதிரி தோணுது. அவர் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா என்ன? ஏய், என்ன நெக்கலா? வேண்டாம் சங்கர். என் ஷெட்டுக்கு வந்து உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டதே தப்பு. உன் பாஸ் என்ன பெரிய புடுங்கியா? சொல்ற பதில் சொல் சங்கர். சொல்றேன். வேண்டாம் சங்கர், பிரச்சனை வேண்டாம், அவரை விடு. கிளம்புடா. சார் வாங்க சார். சார் இருக்குடா, வாங்க சார். சரியா போயிடு. அவன் என்னடானா உங்க சாரோட தங்கச்சியை எனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களான்னு கேக்குறான் சார். உங்க தங்கச்சியை தப்பா பேசிட்டான் சார். அவனை நீங்க சும்மா விடக்கூடாது சார். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு லாடு கட்டணும் சார். அப்பதான் இவெல்லாம் திருந்துவான் சார். என்ன அங்க ப்ளூ சுடிதார் போட்டு ஒருத்தர் நின்னுட்டு இருக்கால, அதான் சார் அவன் தங்கச்சி. ஓகேடி, டைம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வரேன். ஏய், வாடி ஸ்டேஷனுக்கு. யார் நீங்க? ஏன் இப்படி கையை பிடிச்சு எடுக்கிறீங்க? வாடி சொல்றேன். உன்னுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வரேன். வண்டி அடியா. ஏன் இப்படி பண்றீங்க சார்? சார், என்ன விடுங்க சார். சுகன்யா, என்ன எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்தாங்க? எனக்கு தெரியலப்பா. இன்ஸ்பெக்டர் சார், இங்க பாருங்க சார், உங்களுக்கு தேவை அந்த ரவுடி பையன் தான். அவனுக்கு பதிலா என் பொண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரதும் இங்க உட்கார வைக்கிறதும் நியாயம் இல்ல சார். ஸ்கூல்ல பசங்க தப்பு பண்ணா நீ என்னையா பண்ணுவ? உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொல்ல மாட்டேன்? இதுவும் அதே மாதிரிதான் சார். நான் இந்த ஸ்டேட்ல நல்லாசிரியருக்கான விருதெல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. என்னோட பொண்ண தேவையில்லாம. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அந்த ரவுடியோட அப்பா, இவ அவனுக்கு தங்கச்சி. நீங்க 2 பேரும் இங்க இருந்தாதான் உங்களை தேடி அவன் இங்க வருவான். மரியாதையா போய் உட்காரு. பாருங்க சார், அப்புறம் நான் அப்புறம் அழகமா சங்கர், நீதான் அந்த ரவுடி சங்கரா? நீ ரவுடி சங்கர்னா நான் போலீஸ் பொறுக்கிட. தப்பு பண்றவன நான் விட மாட்டேன். அது போலீஸா இருந்தாலும் சரி, பொறுக்கியா இருந்தாலும் சரி.
ஏய், அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. சங்கரா பெரிய தாதா நினைப்பு. இன்ஸ்பெக்டர், அவனை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா அவனோட பிரச்சனையை எங்க கிட்ட கொண்டு வராதீங்க. உங்க பையன் கையில காம்பஸால குத்திட்டு ஓடி வந்திருக்கான். இவனை திருத்தறதுக்கு என்னால முடியாது சார். உங்க சீர்திருத்த பட்டியல இருந்தா தான் திருந்துவான்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. இவரெல்லாம் ஒரு அப்பாவா? மாமா, அண்ணன் அவங்க. நான் இருக்கேன்டா செல்லம், நான் இருக்கேன். நீ வீட்டுக்கு போ, தைரியமா போ. நீங்க வாங்க சார், வாங்க. இந்த கொசுபுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. வணக்கம் சார். வணக்கம். ஏய், வெய்யாத. யாரா நீ? சங்கரோட மாமா. அதுக்கு கொடுங்க. சங்கர், இன்னைக்கு நான் அடிச்ச அடியில உன் பாடியில இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வீக்கா போயிருக்கும். பழைய மாதிரி நீ நடக்கணும்னா குறைஞ்சது ஒரு 3-4 மாசமாவது ஆகும். இந்தா வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாங்கடா போலாம். சீக்கிரமா வீட்டுக்கு போ, நான் ஏலத்துக்கு போயிட்டு வரேன். ஏய், போடா. நந்தகோபால் சார். சொல்லுங்க சார். என்னோட இந்த வீடு 25 ஏக்கர் நிலம், அப்புறம் என் பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் என் பொண்ணு சுகன்யா பேர்ல எழுதுங்க. சரி சார். என்னங்க, நமக்கு ஒரு பையன் இருக்கான்ற விஷயத்த நீங்க மறந்து போயிட்டீங்களா? அவன் உனக்கு வேணா பிள்ளையா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. சூடு சொர்ணம் இல்லாத அந்த தருதலைக்கு என் சொத்துல பங்கு கொடுக்கணுமா? நீ வேணா ஒண்ணு செய், உன்னோட நகை நட்டெல்லாம் அவனுக்கு கொடுத்துரு. ஏன்னா அது உங்க அப்பா அம்மா உனக்கு போட்டது. ஆனா நான் சம்பாதிச்ச சொத்தை என் இஷ்டப்படி நடக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன். நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல மாமா. அவன் செய்யறது மட்டும் உனக்கு நியாயமா இருக்கா? இந்த வீட்டோட கௌரவத்தை தெருவுக்கு கொண்டு போயிட்டான். நான் சொன்னதான், அவன் எனக்கு புள்ளையே இல்ல. நீங்க எழுதுங்க நந்தகோபால் சார். மாமா, உங்களுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. அந்த கடவுள் கூட உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சாப்பாடு கலக்கலா இருக்கு, நிறைய ஐட்டம்ஸ், இவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு மசாஜ் பட்டைய கிளப்பிட்டீங்க. மசாஜ் பண்ண ஆரம்பிச்சீங்க, பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு மாதிரி கிளிகிளிப்பா இருந்தது, ஏதோ பொண்ணு பண்ண மாதிரி இருந்தது. நாங்க எங்கடா மச்சா பண்ணோம்? பொண்ணு தானே உனக்கு பண்ணுச்சு. அண்ணியா? அப்ப நீங்க என்ன காட்டிக்கிட்டு இருந்தீங்க? நல்லா சாப்பிட்டோம் மச்சான். சந்து கேப்ல உங்க 2 பேரோட ஒரு மசாலா சாங்கியும் பாத்துட்டோம்டா. வெள்ளை காக்கா பறக்குது பாருங்கடா. இது வாங்க, அதுவும் அங்க. ஜர்ஜி, பரவாயில்ல, சாப்பாடு நல்லா தான் இருந்தது. ஏய், நீதான் பவர் ஆஃப் பண்ண சொன்னியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? என் பவர் என்னங்கிறத உங்ககிட்ட காட்டலடா. எனக்கு யார் என்ன எப்ப கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுக்கறது தான் என் பழக்கம். மறு பேச்சுக்கே இடம் இல்லை.
அன்னைக்கு ஸ்டேஷன்லயே உன்னை போட்டிருக்க வேண்டியது. என் அப்பாவும் தங்கச்சி இருந்ததால தப்பிச்சிட்ட. என் தங்கச்சி மேலேயே கை வச்சிட்டல. அப்படின்னா என்ன அடிக்கதான் வந்திருக்கியா ராஸ்கல் பண்ண? மேடம் மேடம் சங்கர், நீ ஒரு போலீஸ்கார மேல கை வைக்க. நீ பெரிய தப்பு பண்ண. சங்கர், சொல்றது கேளு. போலீஸ் அடிச்சா எழுந்து நடக்கிற 2-3 வாரங்கள் சொன்னல. இந்த ரவுடி சங்கர் அடிச்சா நீ நடக்கவே முடியாது. போய் உடம்ப தேத்திட்டு வா. அவனுக்கு இருக்கிற திமிர அடக்கிட்டு வான்னு உன்னை அனுப்பி வச்சா அவன்கிட்டயே நீ அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியா? வெக்கமால? பேருக்குதான் பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். மேடம், என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. அவனை கண்டிப்பா விட மாட்டேன். இந்த மாதவன் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். இதுக்கு மேல நீ ஒண்ணும் காட்ட தேவையில்ல. அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளு. என்கவுண்டர் பண்றதுக்கு அவன் ஒரு பெரிய கிரிமினல் இல்ல. அவன் ஒரு சாதாரண ரவுடி. அப்படி அவனை ஷூட் பண்ணனும்னா கமிஷனரோட ஆர்டர் வேணும். ஆர்டர் தானே, நான் வாங்கி தரேன். கமிஷனர் நாளைக்கு காரணம் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டது இந்த ஊரே பார்த்திருக்கு. இந்த நேரத்துல அவனை என்கவுண்டர் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? என்ன வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இவங்கள மாதிரி உங்க வீட்டுக்கு நானும் காவல் காக்க வேண்டியதுதான். அப்போ வேற என்னதான் பண்ணலான் இருக்க? லாக் அப் டெத். என் பொண்ணு சுகன்யா பிஎஸ்சி கோல்ட் மெடலிஸ்ட். சின்ன வயசுல இருந்தே படிப்புல நம்பர் 1. எட்டிக்காரி. வாத்தியாரோட பசங்கன்னா படிக்காம எப்படி இருப்பாங்க? ஆமா, உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவன் அது அது வந்து இவருக்கு 2 வீலர் சர்வீஸ் ஸ்டேஷன் நிறைய ஷெட்டெல்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாருங்க, நான் ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்வேன். கல்யாண சீர்வரிசையில எந்த குறையும் இல்லாம எல்லாத்தையும் செய்வேன். நீங்க பாருங்க நாராயணன் சார், நாங்க எதையுமே எதிர்பார்க்கல. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும். என்ன உங்க பையன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? என் தங்கச்சி தான் எனக்கு எல்லாமே. அவ வாழப்போற வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். தாம்பூலத்தை மாத்திக்குங்க. சங்கரமூர்த்தியின் ஏகைக புத்திரன் திரு சுரேஷ்குமார் மூர்த்திக்கும் நாராயணமூர்த்தியின் புத்திரியான குமாரி சுகன்யாவிற்கும் வைகாசி மாதம் தசமி தேதி வெள்ளிக்கிழமை விவாகம் செய்விப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட சுப முகூர்த்த பத்திரிகை. நாராயணன் சார், உங்களுக்கு எவ்வளவு பத்திரிகை வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நாங்களே பிரிண்ட் பண்ணி அனுப்பிடுறோம். வரதட்சணை அது இதுன்னு எதுவும் கேட்கல. கல்யாண பத்திரிகையாவது என்ன அடிக்க விடுங்க சம்பந்தி. சரி, எங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். எங்களுக்கு ஒரு 500 பத்திரிகை அனுப்பி வைங்க போதும். நானே கொண்டு வந்துடுறேன். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? சரிங்க. வரோம் சார். வருவோமா? வரேம்மா. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன சார் வேணும்? உங்க பையனை கூப்பிடுங்க. உங்களுக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அதை போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வராதீங்கன்னு அன்னைக்கே சொன்னேன்ல. தயவு செஞ்சு போங்க சார். எங்க சார் மேலேயே கை வச்சிருக்கா, அவனை சும்மா விடுவோமா? இந்த கிழவங்கிட்ட என்ன பேச்சு? தலியா எப்படி இருக்கு மாமா? எல்லாம்
சொல்லுங்க. என்னம்மா இது இப்படி காதுல சும்மா இருக்கீங்களே? போய் பேசுங்க மாமா. இந்த குச்சியால தானே என் பையனை சித்திரவதை பண்ணீங்க. இந்த குச்சியால தானே என் பையனை அடிச்சீங்க. இருக்கவே கூடாது. அன்னபூர்ணா என்ன வேலை செய்யற? உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னும் 2 குழந்தைக்கு அப்பாவா இருப்பான். இன்னும் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. சின்ன வயசுல இருந்து அவனை அடிச்சது பத்தாதா? சூடு சொரணை இல்லாத ஒருத்தன் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன? இத நீங்க அவனை சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்களா? ஆபீசர், இங்க என்ன நடக்குது? சார், ஒரு அக்யூஸ்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்ன தப்பு பண்ணாரு, என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்க. சார், என்னன்னு நான் கேக்குறேன். கான்ஸ்டபிள், அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றல. உங்க ஒய்ஃபோட தம்பி தான் இந்த ஸ்டேஷன்ல போட சொல்லி கேட்டிருக்காரு. அதனாலதான் மேலதிகாரிங்க இவருக்கு இந்த ஸ்டேஷன்ல போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த முறை இவருக்கு வார்னிங் கொடுங்க. அடுத்த தடவை இதே மாதிரி செஞ்சா இவரை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. நான் சிஎம் கிட்ட பேசுறேன். சங்கர், நீ வாப்பா, என் ஆபீஸ்க்கு வாங்க. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதையும் நான் எனக்குள்ள வச்சுக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் அதை திருப்பி கொடுத்துருவேன். அதான்டா சங்கர், ரவுடி சங்கர். சரியான நேரத்துக்கு வந்து சங்கரை ரிலீஸ் பண்ணி அவனை காப்பாத்திருக்கீங்க சார். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் சார். இது என்னோட கடமைங்க. அவன் என் பையன் மாதிரி. சங்கர், கோவப்பட்டா எதுவுமே நடக்காது. நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுதான் என்னோட ஆசை. தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாத. நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா ஃபாரினுக்கு போறேன். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன நீ இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். நான் இங்க வரும்போது உன்னை மீட் பண்றேன். ரொம்ப சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். சங்கர், நீ உடனே வீட்டுக்கு போ. ஏன், என்னாச்சு? ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்காத. சீக்கிரமா வீட்டுக்கு போ. என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமா, எனக்கு தெரியணும். இன்னும் நடக்க என்னடா இருக்கு? உங்க அப்பா அவன் மேல இருக்கிற கோபத்துல உங்க அம்மாவை போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு. உங்க அம்மா ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க. அதனால தான் உன்னை வீட்டுக்கு போக சொன்னேன். சீக்கிரமா போப்பா, போன்னு சொல்றேன்ல. அண்ணா, அம்மாவா அப்பா அடிச்சாரா? அண்ணா, அம்மாவா அப்பா அடிச்சாரா? அண்ணா, இந்த கையில தான் எங்க அம்மா அடிச்சேன். இந்த கையில தான் அடிச்சேன். இந்த கையில தான் எங்க அம்மா அடிச்சேன். இந்த
பையன் நம்ம பண்ணிடு. இந்த கை இருக்க கூடாது. இந்த கையால நம்ம அதால் உன்னை ஆசத்திர அடிச்சாரு. இந்த பையன் ஏதோ கோவத்துல பண்ணிட்டாருடா. இதை தடுக்காதீங்கம்மா. வேண்டாம்டா. எதுக்குமா அதால் இப்படி நடந்துக்கிறாரு? என்ன அடிக்க வேண்டியதானே? என் மேல உள்ள கோவத்தை அதோட தேர்தல் நம்ம உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அன்னபூர்ணா, என்னடி இது? உங்க பையன்தான் இத ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாள் வெளியே தான் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப வீட்லயே ஆரம்பிச்சிட்டானா? இப்படி நடந்துக்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? பெத்த பிள்ளைய எல்லாரும் முன்னாடி அடிச்சு அவனை நீங்க இழுத்துட்டு போங்கன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? உங்களாலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டான். நான் தான் தப்பு செஞ்சுட்டாங்கறியா? நம்ம தவம் இருந்து பெத்த குழந்தைங்க அவன். ஒரு நாளாவது நீங்க அவன்கிட்ட அன்பா நடந்திருப்பீங்களா? ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்பா தான் முன் உதாரணமா இருப்பாங்க. ஆனா நீங்க அவன்கிட்ட எப்பவும் மிருகத்தனமா தான் நடந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. புள்ள நல்ல வழியில நடக்கணும்னு ஆசைப்பட ஒரு அப்பனுக்கு கிடைச்ச வெகுமதி இது. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த கையில்லாத சட்டையவே நான் போட்டுட்டு தெரியறேன். வேண்டாங்க. தெருவுல போகும்போது எல்லாரும் கேட்க போறாங்க. அசிங்கமா இருக்குதுங்க. அசிங்கமா? என்ன பாக்குறவங்க எல்லாம் உங்க சட்டை கையை யாரு வெட்டினாங்கன்னு கேட்பாங்க. நான் பெத்த புள்ளதான் வெட்டினான்னு சொல்லுவேன். அப்ப யாருக்கு அசிங்கம்னு பாக்கலாம். எதுக்குங்க அவனை இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த அவன் என் ஷர்ட்டோட கைய வெட்டினது என்னோட கைய வெட்டினதுக்கு சமம். பொதுவா புள்ளைய பாக்குறவங்க இந்த புள்ள பிறக்கிறதுக்கு அவன் அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோன்னு புகழணும்டி. பிள்ளைங்களால பெத்தவங்களுக்கு நல்ல பேர் வரணும். ஆனா உன் புள்ளைய பார்த்தா இப்படி ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு அவன் அப்பா என்ன பாவம் பண்ணான்னு நினைப்பாங்க. தப்பு அவன் பண்ணாலும் கெட்ட பேர் எனக்கு தானே. எத்தனை கோயிலுக்கு போனோம், எத்தனை பூஜை செஞ்சோம், எத்தனை சாமியை வேணும். ஆனா கடவுள் எனக்கு வரம் கொடுக்கலடி, சாபம் சாபம் கொடுத்திருக்கான். வணக்கம்மா. கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வணக்கம் சம்பந்தி. வணக்கம், உட்காருங்க. பாருங்க சம்பந்தி. அது கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு உங்களை பத்தியோ உங்க பொண்ணை பத்தியோ எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க பையன் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜெயிலுக்கும் போயிட்டு வரதா நான் கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, நான் அசிஸ்டன்ட் கலெக்டரா வேலை பார்த்தவன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்காரங்க எனக்கு சல்யூட் அடிச்சுதான் பழக்கம். உங்க வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்து உங்க பையனுக்கு விலங்கு போட்டு இழுத்துட்டு போயிருக்காங்க. உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள போலீஸ்காரங்க என் வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஐயா, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டதில்ல. ஆனா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. ஒரு நல்ல வீட்டுக்கு மருமகளாக போறோங்கிற ஒரு ஆசையோடு என் பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த ஆசையில மண்ணு போட்டுறாதீங்க. அதை தாங்கிக்கிற சக்தி எங்க யாருக்குமே இல்லை. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு இந்த சம்பந்தம் நின்னு போனதுக்கு உங்க பையன் தான் காரணம். இப்படி ஒரு பையனை உங்க வீட்டுல வச்சிருந்தா யார் வந்து சம்பந்தம் பண்ணுவாங்க சொல்லுங்க? இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறது நல்லதுன்னு எங்களுக்கு தோணுது.
आभोगिष्ठो मयो भुवः धान ऊर्जे ददादनः महेरणाय सक्षसे योऽवशिवतमो रसः तस्य भाजय देहनः वसुदेव मातरः तस्मा अरङ्गमामवः यस्सक्षया जन्मता आपो जनयतासनः यजमानस्य पितामह नारायणमूर्ति यजमानस्य प्रपितामह रामनारायणमूर्ति यजमानस्य कुमारस्य शङ्कर शाश्वत स्वर्गलोके नित्य निवास सिद्ध्यर्थं स्वदा नमस्तर्पयामि स्वदा नमस्तर्पयामि स्वदा नमस्तर्पयामि नमो वः पितरो रसायै नमो वः पितरः सुष्मायै नमो वः पितरो जीवायै नमो वः पितरः स्वदायै नमो वः पितरो मन्यवे नमो वः पितरो घोरायै पितरो नमो वः புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? அன்னபூர்ணா கேரேஜ்ல இருந்த போல தூக்கிட்டு அயோக்கியன்ற பேரை எழுதிட்டு வந்திருக்காரு. அயோக்கியன்னு பட்டம் கொடுக்குற அளவுக்கு நான் இவருக்கு என்ன அயோக்கியத்தனம் பண்ணேன்னு சொல்லுங்க. அயோக்கியன்னு சொல்லாம வேற என்னடா சொல்லுவாங்க? இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சம்பந்தம் வேண்டான்னுட்டாங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்த போலீஸ் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்னு கேட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மதிக்கிற குடும்பத்தை சேர்ந்த நாங்க ரவுடி இருக்கிற உங்க குடும்பத்துல எப்படி சம்பந்தம் வச்சுக்க முடியும்னு கேட்டாங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நின்னு போனதுக்கு இவன் தாண்டி காரணம். அதுக்காகத்தான் என் புள்ள செத்து போயிட்டான்னு வீட்டு முன்னால கல்ல நட்டு வச்சு இவருக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க. கல்யாணம் ஏன் நின்னு போச்சுன்னு ஊருக்காரங்க கேட்டாங்கன்னா புள்ள செத்து போயிட்டான், இளவு விழுந்த வீட்டுல நல்ல காரியம் நடக்க கூடாதுன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லு. ஐயோ நாராயணா, எப்ப நீ என்ன சின்ன வயசுல சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் விட்டீங்களோ அன்னைக்கே உன் புள்ள சங்கர் செத்துட்டான். இன்னைக்கு உன் பையன் செத்துட்டான், நீ காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கல. ஒரு விஷயத்தை மறந்துடாத, நாளைக்கு நீ செத்தா உனக்கு கொள்ளி வைக்கவோ காரியம் பண்ணவோ இந்த கல்லு வரும்னு எதிர்பார்க்காத. அன்னைக்கு உன் புள்ள சங்கர் தான் வரணும். அதுக்கு சாட்சியா இந்த மண் எடுத்துட்டு போறேன். என்னோட சாவுக்கு நீ எப்படிடா வருவ? நீ வாழ்ற வாழ்க்கைக்கு எவனாவது ரவுடி உன தெருவுல நாய் மாதிரி அடிச்சு கொல்லுவான், இல்ல போலீஸ் என்கவுண்டர்ல சுட்டுருவான். அந்த செய்தியை கேட்டுதாண்டா எனக்கு சாவு வரும். சொல்லுடா, சொல்லு, சொல்லு, பதில் சொல்லு. மாறடா. A plus B into A minus B is equal to சொல்லு. A plus A minus B square is equal to சொல்லு. is equal to கட்டிங் பிளேயர் இல்ல. எந்திரி. உனக்கு அல்ஜிப்ரா ஏன் வர மாட்டேங்குது தெரியுமா? உனக்கு மூளையெல்லாம் மழுங்கி போச்சுடா. போய் அந்த போலீஸ்காரனோட புள்ள மூத்திரத்தை குடிடா, அப்பவாது உனக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். போடா.
யாருடா பண்ணது? நான் தான் ஐயோ என் செல்லம். டேய், இங்க பாரு. எங்க இதை நம்ம சங்கர் பண்ணிருக்கான்? எவ்வளவு அழகா பாடுது கேளுங்களேன். ரேடியோவை கண்டுபிடிச்சது இவன் இல்லடி, மார்க்கோனி. ஐயோ என்னங்க என்னங்க வேண்டாங்க. என்னமாமா நீங்க தேவையில்லாம அவன் மனசை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? கணக்குல இவன் எத்தனை மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? சொல்லுடா, எத்தனை மார்க் வாங்கின? ஜஸ்ட் பாஸ். பாஸ் ஆயிட்டான்ல. பாஸ் ஆனா ஒரு போலீஸ்காரனோட புள்ள கணக்குல 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். ஒரு கணக்கு வாத்தியார் புள்ளையும் கணக்குல 100க்கு 100 மார்க் வாங்கி ஆகணும். இங்க பாருங்க மாமா, உங்க பையன் கணக்குல 100க்கு 100 மார்க் வாங்கலனா இந்த உலகமே அழிஞ்சு போயிடுமா என்ன? உலகம் அழியுதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த உலகம் கணக்குப்படி நடக்கலன்னா எல்லாம் சூன்யமாயிடும். இந்த மாதிரி ரேடியோ 100 ரூபா விட்டு எறிஞ்சா எங்க வேணாலும் கிடைக்குடா. ஆனா இவன் ஃபெயில் ஆயிட்டானா வீணான வருஷம் திரும்ப வருமா? ரேடியோ கண்டுபிடிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ், நான் தான். இந்த நாராயணமூர்த்தி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பூமி எது மேல நிக்குது? பூமி எது மேலயும் நிக்கல, நாம தான் அது மேல இருக்கோம். ஐயோ, நாராயணமூர்த்தி சார் வந்துட்டாரு. குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருங்க. போர்ட்ல எழுதுனது யாரு? தெரியல. ஒழுங்கா கேக்குறேன், யார் எழுதுனா? தெரியல சார், நான் தான் சார் எழுதுனேன். வா, முட்டி போட்டு நடந்து வா. நீதான் எழுதுனியா? ஒரு சிம்பிள் கணக்கு கேக்குறேன், பதில் சொல்லு. 3 - 4 whole square is equal to 3 - 4 whole square is equal to 3 - 4 whole square is equal to வலிக்குது. நீ சொல்லு. 3 - 4 whole square is equal to 3 ஸ்கொயர் மைனஸ் பிளஸ். பிரகாஷ் நீ சொல்லு. 3 ஸ்கொயர் பிளஸ் 2 into 3 into 4 plus 4 square is equal to 1. பாத்தியா, அவனை பார்த்து வெக்க பண்ணுடா. வா வா. அட. அடிக்கிறதுக்காக தானடா இதெல்லாம் செய்யறது. வலி வந்தா தான் உனக்கு புத்தி வரும். ஒழுங்கா படிப்ப, போய் சொல்றது தப்புன்னு தெரிஞ்சுக்குவேன். இன்னைக்கு நாள் முழுக்க நீ இப்படியே தான் இருக்கணும். எல்லா பீரியடுக்கும் நீ தான் பெல் அடிக்கணும். அங்கிள், வலி தாங்க முடியல. வணக்கம். வணக்கம் சார். நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆஹா. அற்புதமா இருக்கு. யார் செஞ்சது? அது சார். என்ன, நீயா? இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்ணிருக்க தெரியுமா? ஃபியூச்சர்ல நீ என்ன ஆகணும்னு ஆசை? ஒரு அப்துல் கலாம் மாதிரி, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஆகணும் சார். ஆஹா. இது நான் உனக்கு தர சின்ன பரிசு. சார், இவன் நம்ம ஹெட்மாஸ்டர் நாராயணமூர்த்தி சாரோட பையன். நாராயண சாரோட பையனா? ஆமா சார். இவனால நம்ம ஸ்கூலுக்கே நல்ல பேர் வரப்போகுது. நான் வரேன். என்ன அவமானப்படுத்துறதுக்காக தான் செஞ்சியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன? ஸ்கூலுக்கு உபயோகமா இருக்கும் தான் இப்படி பண்ணப்பா. ஸ்கூலை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரா? உன் வேலையை ஒழுங்கா பாரு. சார், அப்பா 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 வேண்டாப்பா. அப்பா விடுப்பா. அப்பா அப்பா வேண்டாம் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். வர சொன்னீங்களாமே? ஆமா நாராயணமூர்த்தி சார், நீங்க நிறைய படிச்சவங்க, புத்திசாலி. நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்க பையன் எவ்வளவு அற்புதமா அதை செஞ்சிருந்தான் தெரியுமா? அவன் நிச்சயமா பெரிய ஆளா வருவான். அவனை டிஸ்கரேஜ் பண்ணாம என்கரேஜ் பண்ணுங்க. அவன் என்னோட புள்ள சார். அவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்.
உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நீங்க இதே மாதிரி நடந்துக்கிட்டா ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டா ஸ்டூடெண்ட்டை நீங்க சித்திரவதை பண்றீங்கன்னு உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் இந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் தான் சார். எங்கிட்டயும் நீங்க ஒரு வார்த்தை கேட்கணும். நீங்க என் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நானே என் வேலையை ராஜினாமா பண்றேன். சார் சார் அவர்கிட்ட எதுக்காக அப்படி பேசுனீங்க? நான் ஏதோ பைத்தியக்காரன் நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் எதுக்கு அப்படி பேசுறேன்னு உங்களுக்கு காட்டினா தான் தெரியும். பாருங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனோட ஜாமெட்ரி பாக்ஸ்ல ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் பாருங்க, நீங்களே பாருங்க. இதுதான் அவன் ஸ்டடி டேபிள், இது அவன் ரூம். சார் அவனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதுலயே அவன் முன்னேறட்டுமே. முடியாது சார். நான் ஒரு கணக்கு வாத்தியார். அவன் கூட என்ன மாதிரியே கணக்குல பெரிய ஆளா வரும். நீங்க அவனோட கிளாஸ் டீச்சர் தானே? போன பரீட்சையில் அவன் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தான்னு சொல்லுங்க. 45% எடுத்தான். எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? அவனை இந்த வருஷம் எப்படியாவது ஃபெயில் பண்ணுங்க சார். பாஸ் ஆக வேண்டிய பையனை எப்படி சார் ஃபெயில் ஆக்க முடியும்? செஞ்சுதான் சார் ஆகணும். ஒரு மாஸ்டர்ங்கிற முறையில நான் அந்த வார்த்தையை சொல்லல, அவனை பெத்த அப்பாங்கிற முறையில சொல்றேன். அவனை விட வயசு குறைஞ்ச சின்ன பசங்களோட உட்கார்ந்து படிச்சா தான் அவனுக்கு புத்தி வரும். வர்ற பரீட்சையிலாவது நல்ல மார்க் வாங்குவான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வரான்னு சொல்லுவாங்க. சங்கர், எதுக்கு சார் நீங்க இப்படி பண்ணீங்க? எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் என்ன பிடிக்கலன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது நானா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. சங்கர் வேண்டாம், கிடிக்காத. சங்கர் சொல்றது கேள். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், எனக்கு நடந்த மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டோட வாழ்க்கை கேள்விக்குறியாக்கிடாதீங்க சார். டேய் பிரகாஷ். என்ன சங்கர்? இங்க வாடா. என்னடா? மேக்ஸ்ல உனக்கு எவ்வளவு மார்க்டா வந்தது? 100க்கு 100. உன் கைய காட்டு. உன்னால தானே எங்க அப்பா என்ன அந்த அடி அடிச்சாரு. கணக்கு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு. எல்லாம் ஒன்னால தான்டா. பையன் கையில காம்பஸால குத்திட்டு ஓடி வந்திருக்கான். இவனை திருத்தறதுக்கு என்னால முடியாது சார். உங்க சீர்திருத்த பள்ளியில இருந்தா தான் திருத்துவான்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணிக்க. சங்கர், எதை நினைச்சு வருத்தப்படாத. நீ வருத்தப்படுறத பார்க்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குடா. உங்க அப்பா பண்ண தப்ப வேற யாருமே பண்ண மாட்டாங்க. இது ஒண்ணு உனக்கு புதுசு கிடையாது. தேவையில்லாம எதையோ யோசிச்சுட்டு இங்க வந்து எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வான்னு சொல்றல. நீ போ. சொன்னா கேளு. நீ போ. அந்த மாதிரி இப்படி அடம்பிடிக்காதவா, வீட்டுக்கு போலாம். சார் வணக்கம் சார். நான் தான் அன்னைக்கே உங்க சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? சார் நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, தப்பெல்லாம் என்னோட தான் சார். என் தங்கச்சி எதுவும் பண்ணல. இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க சார். நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல என் தங்கச்சியோட தப்பு எதுவுமே இல்லை சார். சார் ஏப்பா உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இந்த சம்பந்தமே வேண்டாங்க. நல்ல மரியாதை வெளியே போயிடு. வாட் அ சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க? என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உள்ள வாங்க பேசுவோம். பரவாயில்ல சார். அது வந்து சார், இது நீங்க 2 பேரும் பேசிக்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவகிட்ட இருக்கிறது நல்லதில்ல. இந்தாங்க சார். உங்க தங்கச்சி எனக்கு பிடிச்சதுனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அவங்கள சீரியஸா நான் லவ் பண்றேன். அது நான் கட்டி கொடுக்குற பில்டிங் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரியவங்க முடிவு பண்ண மாதிரி இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? டாடி, நீங்க எதுவும் பேசாதீங்க. கையை கொடுங்க.
இந்த ஊர்லயே நான் ஒருத்தன் தான் ஆம்பளை நினைச்சேன். பரவாயில்ல, நீங்களும் எனக்கு போட்டியா இருக்கீங்க. சந்தோஷமா போறேன். கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல. கல்யாண மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாருல. ஆமா, இப்ப அதுக்கு என்னங்கறீங்க? இப்பல இருந்து ஜாக்கிரதையா இருந்தாதானே நாளைக்கு லைஃப் நல்லா இருக்கும். நீங்க இப்படி பேசி பேசி காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மறுபடியும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு சாக்லேட் சாப்பிடுறியாமா? நீங்களும் சாப்பிடுங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்குமா? அண்ணன் தான் கொடுத்தாரு. வணக்கம். வணக்கம். என்ன கிருஷ்ணமூர்த்தி சார், எவ்வளோ வருஷம் ஆச்சு. என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு கோவமா பேசிட்டு போனீங்க. அது என் பொண்ணுக்கு இந்த ஊர்ல டிவி ஆங்கரா வேலை கிடைச்சிருக்கு, அதனாலதான் வந்தோம். நீ நித்யா தானம்மா? நல்லா வளர்ந்துட்டியே. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். வெரி குட். என் பொண்ணு கூட பிஎஸ்சி கோல்டு மெடலிஸ்ட். அப்படியா? பாவம், சங்கரோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாயிருச்சு. கிருஷ்ணமூர்த்தி, நான் என் புள்ள செத்துட்டான்னு சொல்லி அவனுக்கு திதியெல்லாம் செஞ்சு பிண்டமும் வச்சுட்டேன். நான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேன். தயவு செஞ்சு திரும்ப அதை ஞாபகப்படுத்தாதீங்க. நீங்க கண்டிப்பா மாறி இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க உள்ள வாங்க. இருக்கட்டுமா, இன்னொரு நாளைக்கு வரேன். வாமா, வா. பிரச்சனை வேண்டாம். சரி. சொல்றதுக்கு வா வா. தேங்க்யூ சார். யார் பண்ணி? சார், விவேகானந்தர் டெஸ்ட் வச்சு நடத்துறாருல சார், அதான் சார் யோகேஷ், அவரோட பையன் சார். யோகேஷ்வர்? ஆமா சார். சரி, அவங்க எதுக்கு ஒண்ணு வெட்ட வந்தாங்க? தெரியல சார், எதுக்குன்னு தெரியல சார். நடந்தது என்னன்னா, ஏய், எங்க வந்து என்ன பேசுற? யாரடா உங்க அப்பா? யோகேஷ் சார் தான், அவர் தான் என்னோட அப்பா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா எங்க அப்பா அம்மா சேர்ந்து எடுத்த போட்டோ பாருங்க. இந்தாங்க. எங்கடா இருக்கா உன் அம்மா? எப்பத்துல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன்? இவ்வளவு பெரிய அநியாயம் எங்க நடந்துச்சு? அம்மா டெல்லி காலேஜ்ல படிக்கும் போதுதான் அவங்களுக்குள்ள காதல் வந்தது. இந்த விஷயம் எங்க பாட்டிக்கு தெரிஞ்சு அம்மாவை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அம்மா பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் எங்க பாட்டிக்கு தெரிஞ்சு அந்த அதிர்ச்சிலேயே எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா அம்மா கிட்ட அப்பா யாரு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா சொல்லவே இல்லை. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்துல இந்த போட்டோவை காட்டி, இவர்தான் உங்க அப்பா, புதுப்பேட்டையில இருக்காருன்னு சொல்லி இறந்து போயிட்டாங்க. எனக்கு தெரியாமலேயே ஏற்கனவே ஒரு செட்டப் வச்சிருக்கான அந்த மனுஷன். ஏண்டா, சொத்துல பங்கு போடலாம் நீங்க வந்திருக்கியா? டேய், இவனை இங்கேயே வெட்டி போடுங்க. இதான் சார் அங்க நடந்தது. ஒரே ஒரு தடவை எங்க அப்பா கிட்ட பேசணும் சார். மாப்பிள்ள, நீங்க ஆட்டோல போயிட்டீங்களா? நான் போயிடுறேன். கூப்பிடவா? இல்ல பரவாயில்லையா? சரி, நீ உங்க அப்பா கிட்ட பேசணுமா? ஆமா சார். வா. ஹலோ சார், நான் சங்கர் பேசுறேன். சங்கர், என்ன விஷயம் சொல்லுப்பா.
சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு. உங்க பையன் உங்களை பார்க்க இங்க வந்திருக்காரு. என் பையனா? என்ன சொல்ற? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன் சார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஹலோ, ப்ளீஸ் ஸ்டாப் த கார். நீ சொல்றது புரியல சங்கர். என் பையன் அங்க காலேஜ்ல சரோஜான்னு. சரோஜா? ஹலோ சார். குடு சங்கர். அப்பா எப்படா கண்ணா இருக்க? சரோஜாவோட பையனா நீ எப்படி அங்க? ஆமா, அம்மா எப்படி பார்க்காங்க? நான் அவளை தேடாத இடமே இல்லடா கண்ணா. அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லதாப்பா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். சங்கர், இவ்வளவு வருஷம் கழிச்சு என் பையன் எனக்கு கிடைச்சிருக்கான். அவன் சித்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நிச்சயம் அவனை கொண்டுடுவா. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு சார். அவங்க இவனை துரத்த ஆரம்பிச்சாங்க, போட்டலான்னு முடிவே பண்ணிட்டாங்க. நல்ல வேளை அப்பா இவனை நான் காப்பாத்திட்டேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ண சங்கர். நான் அங்க வர்றதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும். அது வரைக்கும் அவன் உங்ககிட்டே இருக்கட்டும். சார் நான் இவனை பாத்துக்கிறேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்யூ சங்கர். ரொம்ப நன்றி சார். சும்மா இருப்பா, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அடடடடடா, அண்ணி கூப்பிடுறாங்கடா. அண்ணி, என்ன நீ ஸ்கூட்டர் புதுசா? ஏய் சிச்சி தொடாத. ஆமா, அவர் எங்க? வெளியே போயிருக்காரு. வெளிய போயிருக்காரா? இப்படி வெளிய சுத்தி சுத்தி தான் என்ன லவ் பண்ணி என் கழுத்துல தாலி கட்டினாரு. இப்ப அப்படி வெளிய போய் என்ன பண்ண போறாரு? சரி, என் புருஷன் சங்கர் வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் கரெக்டா 6 மணிக்கு டிவியை பார்க்க சொல்லுங்க. எதுக்கண்ணே? எங்க சங்கருக்கு ஞாபகம் மருதி குணமாகறதுக்காக பாட்டு பாட போறீங்களா? ஹலோ, நான் பாட்டு பாடுறனோ இல்ல டான்ஸ் ஆடுறனோ அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவரை இன்னைக்கு கரெக்டா ஈவினிங் 6 மணிக்கு மிஸ் பண்ணாம டிவியை பார்க்க சொல்லுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நான் எங்க இருந்தாலும் சரி உடனே என்ன பார்க்கணும்னு சொல்வாரு. அப்ப கூட்டிட்டு வாங்க, புரியுதா? ஓகே அண்ணி. வா வா வா, ப்ரோகிராம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். என்ன ப்ரோகிராம்டா? உட்காரியா முதல்ல, உட்காரியா. என்ன ப்ரோகிராம்? எதுவுமே சொல்லாம எதுக்குடா டிவி முன்னாடி உட்கார வைக்கிறீங்க? அட அண்ணி எங்ககிட்ட எதுவுமே சொல்ல சங்கர், நீயே பாரு. விடா. என்னது அண்ணியா? சவுண்ட் விடா. நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம அரேஞ்ச் பண்ற ப்ரோகிராம பார்க்க போறோம். உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவமே உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க திறமையை வெளியே கொண்டு வரதுதான் எங்களோட நோக்கம். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த வாரம் திறமைசாலியை பார்க்க நீங்க அவளோட இருக்கீங்கல்ல, இதோ நீங்களே பாருங்க. இவரோட பேரு சங்கர். இவர் ஓட்டுநர் வித்தியாசமான பைக்கை இவரே வடிவமைச்சிருக்காரு. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, ஒரு புதுவிதமான மெக்கானிசத்தோட இதை தயார் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கார்பரேட்டர் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா போதும், இது 120 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இத பத்தி நம்மளோட மெக்கானிக் எக்ஸ்பர்ட் அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்ல போறாங்க. நீங்களே பாருங்க. மிஸ்டர் சங்கர், இன்னைக்கு இருக்கிற இந்தியன் எக்கனாமிக் கண்டிஷன்ல உங்களோட இன்வென்ஷன் உண்மையிலேயே சூப்பர். ஹைஸ்கூல் படிப்பை கூட முழுமையா முடிக்க முடியாத ஒரு இளைஞனோட சாதனைய எவ்வளவு வேணாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். இந்தியன் எக்கனாமிக்ல ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. அதனால உங்களோட இந்த திறமை உலகம் முழுக்க பரவணும்னு நாங்க ஆசைப்படுறோம். டிவி சார்பா அவரை நாங்க அன்போட வாழ்த்தி இந்த ப்ரோகிராமை இதோட முடிச்சுக்கிறோம். என்னடா இது? நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். பார்த்தல, எங்க அப்பா உடைச்சிட்டாரு. இருந்தாலும் உனக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நித்யா,
நீ ஆரம்பத்துல ஏதோ பொய் சொல்றேன்னு தான் நினைச்சிட்டு இருந்த. மாமா என்கிட்ட சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. இது எல்லாத்தையும் நான் எப்போவோ மறந்துட்டேன். பழச என்னைக்குமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. நான் சும்மா பைக்ல ஊரை சுத்திட்டு இருப்பேன்ல, அதை டிவில வேற போட்டு காமிச்சாங்க. இதெல்லாம் எப்போ ஷூட் பண்ண? என்னோட பைக் லிட்டருக்கு 120 கிலோமீட்டர் தரும்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த ஊருக்கு வந்ததே உங்களை பார்க்கதான். உங்களை பார்த்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களாமே. நான் ஒண்ணு கேட்கவா? நான் அந்த பழைய சங்கரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த சங்கர் எப்போ செத்துட்டான்? ஒரு நிமிஷம். அந்த பழைய சங்கர் இன்னும் சாகல. அவருக்குள்ள இருக்கிற ஆசையும் திறமையும் நிச்சயம் நான் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவேன். உடஞ்சு போன கண்ணாடியை ஒட்ட வைக்க முயற்சி பண்ணாத. சங்கர், சங்கர். எங்கடா வச்சிருக்க என் பையனை? எனக்கு தெரியாது. எனக்கு பயந்து போய் எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கியா? ராகுல், இங்க பாரு, டெண்டர் விஷயத்துல எங்களுக்கு போட்டியா வந்த. ஓகே, அது பிசினஸ். இது எங்க ஃபேமிலி விஷயம். உனக்கு இதுல சம்பந்தம் இல்ல. தேவையில்லாம இதுல தலையிடாத. இப்பவே அவனை என் கூட அனுப்பி வச்சிரு. சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் நீ பணத்துக்காக தான் பண்றேன்னு. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. கொடுடா. 20 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ இதுல 20,01,000 ரூபாய் இருக்கு. இதை வாங்கிட்டு உன் தம்பியை போட்டுரு. ஏய், என்னடா துகுற? இதுவும் ஒரு விதமான பிசினஸ் தான். கோழி ஆடெல்லாம் பதம் பார்த்து எதுக்காக வளர்க்கறது? அறுத்து சாப்பிட்டதான். நீங்க எப்படி யோசிப்பீங்களோ அப்படிதான் நானும் யோசிப்பேன். சாதாரண மெக்கானிக் நீ. உனக்கே இவ்வளவு திமிர்னா இந்த ஊரையே ஆட்டி படைக்கிற ராணினா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நீ அவனை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சாலும் சரி, என் புருஷன் இந்த ஊருக்குள்ள காலடி வைக்கிறதுக்குள்ள நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். என்னங்க, எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க கிளம்பிட்டு இருக்கீங்க. இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையா போட்டுட்டு போக போறீங்க? பாக்குறவங்க என்னங்க நினைப்பாங்க? நீங்க பொண்ணு வீட்டுக்கு கூட போயாகணும். இத போட்டுக்கோங்க. என் மகளுக்காக நான் இதை போட்டுக்கிறேன். நாகராஜன் சாரு, நாகராஜன் சார், கோபாலகிருஷ்ணன். யாரெல்லாம் கூப்பிட போறீங்க மாமா? எல்லாரையும் தான் கூப்பிடுறேன். சங்கரை கூப்பிட்டீங்களா மாமா? அவனதுக்கு கூப்பிடணும்? அவன் தான் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டேனே. அது வந்து அண்ணன் தங்கச்சின்னு ஒரு உறவு இருக்குல்ல மாமா. அவனை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. இந்த ஊர் கலெக்டர் விஸ்வநாதன் என்னோட ஸ்டூடெண்ட். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு கௌரவம். கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அண்ணனை கூப்பிடுறத விட்டுட்டு கலெக்டரை கூப்பிட்டாயனா கண்டக்டர் கூப்பிட்டாயனா? என்னங்க, சங்கரை கூப்பிடுங்க. அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. இவ கல்யாணத்துக்கு அவனை நீங்க கூப்பிடலன்னா அவன் மனசு நொந்து போயிடுவான். தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களே போய் அந்த ரவுடிக்கு வெத்தலை பாக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. நான் அவனை கூப்பிட மாட்டேன். நாங்க கூப்பிட்டா வந்துருவா போறான். நீங்க தான் கூப்பிடணும். அதுதானே பாசம். என் கல்யாணத்துக்கு அண்ணன் என் பக்கத்துலயே இருக்கணும்பா. ப்ளீஸ்பா, அண்ணனை கூப்பிடுங்க. சரி சரி, கூப்பிடுறேன்.
ஆனா அவன் இங்க வரக்கூடாது. கோயிலுக்கு வர சொல்லுங்க, கூப்பிடுறேன். எப்படியோ ஒத்துக்கிட்டாரு, அதுவே போதும். உன் பேச்ச அவன் மீறவே மாட்டான். தைரியமா கூப்பிடு. சங்கர், உங்க அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா? சங்கர், என்ன இப்படி அழைச்சு போயிருக்க? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். சுகன்யா எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா. அன்னைக்கு உங்க அப்பா தான் ஏதோ கோபத்துல பேசிட்டாரு. அதுக்காக நீயும் இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? உங்க அப்பா தானப்பா திட்டினாரு. கொஞ்சம் அனுசரிச்சு போகலாம்ல. ஆமா சங்கர். உள்ள உயிரோட இருக்கும்போதே செத்து போயிட்டான்னு காரியம் பண்ற அவர் கூட எப்படி அனுசரிச்சு போக முடியும்? அவரோட பறவைக்கு நான் எப்பவோ செத்துட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். எங்க பாருப்பா, தான் பையன் செத்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவரு என் பையன் கிட்ட சொல்லணும், அவனை கூப்பிடணும்னு எங்ககிட்ட அதிகாரமா சொல்லி அனுப்புவாரா? நாளைக்கு அவனை கோவிலுக்கு வர சொல்லுங்க. நானே அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன்னு சொன்னாரு. அதான்ப்பா அவனை கூப்பிட வந்திருக்கோம். நிஜமா தாண்டா? என் மேல சத்தியம்பா. நான் எதுக்காக உங்ககிட்ட விளையாட போறேன்? ஆமாண்டா. மாமா, சங்கர் வந்துட்டா பாருங்க. என்னங்க கூப்பிடுங்க. நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம். காலையில 10:30 முகூர்த்தம். ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் வராங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட என் ஸ்டூடெண்ட் தான், அவர் கூட வரேன்னு சொன்னார். அவங்கெல்லாம் இருக்கும்போது நீ வந்துடாத. அவங்க போனதுக்கு அப்புறம் வேணா வந்து உட்காந்து சாப்பிட்டு போயிடு. மாமா, என்ன என்ன இதெல்லாம்? கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன் தானே சொன்னீங்க. இதான் கூப்பிடுற விதமா? பொண்ணோட கல்யாணத்துக்கு பெத்த புள்ளைய இப்படிதான் கூப்பிடுவீங்களா? இப்படி அவனை கூப்பிட்டு நீங்க அசிங்கப்படுத்துறதை விட அவனை கூப்பிடாமலே இருந்திருக்கலாமே. கடவுளே, என் பையனை ஏன் இப்படி சோதிக்கிறியோ? பூர்ணா, நீ அவனை கூட கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா அவன் முகத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே அவன் செஞ்ச வேலை தானடி எனக்கு ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் எப்படி அவனை கல்யாணத்துக்கு கூப்பிட முடியும்? என் பையனுக்கு ரோஷங்கிறது இருக்கு. இங்க பாரு சங்கர், உன்னை பெத்த தாய் சொல்ற, இந்த கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாது. ஒருவேளை நீ அப்படி வந்த, இந்த மனுஷன் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அவமானப்படுத்துவாரு. தொட்டு பழக்க சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளால கூட இவரை மாத்த முடியாது. போயிடு சங்கர், போடா. இங்க இருந்து போயிடு, இங்க இருந்து போயிடுடா, இங்க இருந்து போயிடு. ரெண்டு பந்தையில 3 பந்தில உட்காந்து நீங்களே நல்லா வழிச்சு சாப்பிடுங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளோட பொண்ணோட கல்யாணத்துக்கு எவன் வருவான்? நான் செத்தாலும் வரமாட்டேன். சங்கர், என்னம்மா உன் மாமியாருக்கு நகைனால ரொம்ப ஆசை போல இருக்கு. ஏன் இதை பார்த்து போறாம பண்ற? பின்ன என்ன, ஏதோ ஜுவல்லரி ஷாப் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கல்ல, அதான் கேட்டேன்.
கிண்டல் பண்ணாத. என் அப்பா எனக்காக ஆசையதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக தான் போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? உங்க அண்ணன் உனக்காக ரொம்ப ஆசையா உனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு. என்னது? உங்க அண்ணன் இதை கொடுக்கும்போது இது வெறும் நகை மட்டும் இல்ல, என்னோட மனசையே கொடுக்கறேன்னு சொன்னாரு. மாமா சொல்றா. கல்யாணத்துக்கு இந்த விஐபி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்கல்ல? எல்லாரும் வந்திருப்பாங்க. வந்திருப்பாங்க. தலையெழுத்து. ஹலோ சார், நான் கலெக்டரோட பிஏ பேசுறேன். சார் புறப்பட்டாரா? சார் உங்ககிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம். ஹலோ சார். வணக்கம் விஸ்வநாத், கிளம்பிட்டியா? இல்ல சார், நான் ஒரு மீட்டிங்காக சிஎம்மோட அர்ஜென்ட்டா டெல்லி போறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. நான் இன்னொரு தடவை வரும்போது பாக்குறேன் சார். தயவு செஞ்சு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் நேரா வீட்டுக்கே வந்து பாக்குறேன் சார். முகூர்த்தத்துக்கு நாடி ஆயிட்டே இருக்க, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. இன்னும் இங்க என்ன செய்றீங்க? ஐயர் அங்க கூப்பிடுறாரு, சீக்கிரமா. என்ன நகை எதுவும் போடாம இருக்க? அப்பா, எனக்கு நீங்க வாங்கி கொடுத்த எந்த நகையும் வேண்டாம். அண்ணன் கொடுத்து அனுப்பின இந்த செயின் மட்டும் போதும். என்னடி இவ உளறிக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு வா. நான் கல்யாண மேடைக்கு இப்படிதான் வருவேன். உங்களுக்கு வேணா அண்ணன் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா அண்ணன் எப்பவும் என் கூடவே இருக்கணும். பெத்து பாசமா வளர்த்த இந்த அப்பனை விட உனக்கு அந்த அயோக்கிய முக்கியமாயிட்டான்ல, அவனை கௌரவிக்கிறேன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறியா? இனி எனக்கு இங்க என்ன வேலை? அப்பா, ஏங்க, அவ உங்க பொண்ணுங்க. அவன் என் பொண்ணு இல்லடி, அந்த அயோக்கியனோட தங்கச்சி. என்னங்க என்னங்க என்னங்க, நில்லுங்க. ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இங்க பாரு, இந்த பிரச்சனையை பெருசாக்காத. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பனா என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். தயவு செஞ்சு ஓம் மகாலட்சுமி ச விமஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். திருமாங்கல்யத்தை வாங்கிக்கோங்க. ஓம் மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாது சுபகே கஞ்சீக சரதாம் சதம். மாமா, இப்ப சுகன்யாவுக்கு மண்டபத்துல மாப்பிள்ளை தாலி கட்டிருப்பாருல்ல? ஐயோ, உன்னோட தொல்லை தாங்க முடியலடா. எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கு மனசாட்சி இருக்கான்னு உங்க அப்பனை நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வரேன்டா. மாமா போடா. நில்லு மாமா. சுகன்யாவுக்கு என்னோட ஆசீர்வாதத்தை சொல்லிடு மாமா. சரி சரி, சொல்லிடுவாரு. அம்மா சுகன்யா, நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா வாழுங்கம்மா. என் கண்ணை என்னாலயே நம்ப முடியல. சரி வாங்க வாங்க வாங்க. சங்கர், யார் வந்திருக்காங்கன்னு பாருடா. அண்ணா, சுகன்யா. அண்ணா. ஏய், என்னம்மா இது? அம்மா, நீங்க கல்யாண குளத்துல இங்க? அண்ணா, உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கும். என்னால உன் கல்யாணத்தை எங்க பார்க்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படியோ பார்த்துட்டேன். ஆமா, என்ன இது? நகை எதுவும் போட்டுக்காம இருக்க? அந்த ஆள் எதுவும் கொடுக்கலையா? கொடுத்தாரு, ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நீ கொடுத்த செயினை மட்டும் போட்டுக்கிட்டேன். என்னது, நான் கொடுத்தனா? நித்யா கிட்ட கொடுத்து அனுப்புனியே. உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. இங்க பாரு, நீ அவரை நல்லா பாத்துக்கணும். ஆனா இந்த அண்ணனை மட்டும் மறந்துடாத. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனீங்க. இந்தா உன் கையாலேயே கொடு. இந்தா வாங்கிங்க மாப்பிள்ளை. ஆனா சரி, நாங்க கிளம்புறோம். மண்டபத்தில் எங்களுக்காக காத்துட்டு இருப்போம். சரி மாப்பிள்ளை. டேய் போங்கடா, வழி அனுப்பிட்டு வரேன்டா. பாத்து. மாமா, என்ன பாத்துட்டு இருக்க? நீ கூட போ. போ. அந்த செயினை நீ கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு எதுக்கு சொன்ன? அது வந்து நாளைக்கு உங்க தங்கச்சி அண்ணா என் கல்யாணத்துக்கு எதுவும் கொடுக்கலன்னு நினைக்க கூடாது இல்லையா, அதுக்காக தான் கொடுத்தேன். அன்னைக்கு ஒரு நாள்
நீ என்கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்டல்ல, இன்னைக்கு அதை மறுபடியும் கேளு. உனக்கு என்ன வேணும்? நான் எது கேட்டாலும் தருவீங்களா? ம். எனக்கு நீங்க தான் வேணும். என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நான் இந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இத்தனை வருஷமா நீங்க பேசினதுக்கெல்லாம் நான் எதுக்காக தலையாட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக. என்னைக்கு என் பையன் செத்து போயிட்டான்னு என் கண்ணு முன்னாடியே காரியம் பண்ணீங்களோ, அன்னைக்கு நான் செத்து போயிட்டு நீங்க கணக்குல வேணா பெரிய மேதாவியா இருக்கலாம். ஆனா ஆனா நீங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா வாழ்க்கைன்ற விஷயத்துல நீங்க வெறும் பூஜ்யம் தான். இன்னையோட எனக்கு இந்த வீட்டோட இருந்த சம்பந்தம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இங்க இருந்து நான் ஒரு தூசு தும்பு கூட எடுத்துட்டு போகலங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உண்மையே பேசுற ஹரிச்சந்திரனோட தம்பி அதான் என் புருஷன். ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு கிளம்பிட்டான். ச்சே, அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா நாம நடுத்தெருவுல நிக்க வேண்டியதா. இப்ப என்ன பண்ணலாம் அக்கா? நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போ. அந்த அனாதை தெருவுல நாய் மாதிரி செத்து கிடக்கணும். அந்த ரவுடி சங்கர் குறுக்க வருவான். அவனையும் போட்டு தள்ளிடுங்க. இந்த தடவை எந்த காரணத்தை கொண்டு 2 பேரும் மிஸ் ஆக கூடாது. என் புருஷங்க வரும்போது அவங்க பொணமா இருக்கணும். இங்க வாடா.
மனசாட்சியே இல்லாத ராட்சஸ். இது வரைக்கும் உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. கடவுளா கொடுத்த குழந்தைய நீ கொல்ல பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இனி என் கூட வாழ உனக்கு அருகுது. என் முகத்திலே முடிக்க நீயும் உன் தம்பிய போக. மாமா இருங்க இருங்க, உள்ள போக கூடாது. சொல்றது கேளுங்க. இருங்க சார், சொல்றது கேளுங்க சார். சங்கர் ஹாஸ்பிட்டல்ல வாழ்வா சாவான்ற நிலைமையில போராடிட்டு இருக்கான். டாக்டர் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நான் தான் சொன்னல சார், அவர் வரமாட்டாருன்னு. கால வாக்குல எல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கூட மாறல சார். என்னோட சாவுக்கு நீ எப்படா வருவ? நீ வாழ்ற வாழ்க்கைக்கு என் மாதிரி அப்படின்னா தெருவில் நாய் மாதிரி அடிச்சு கொள்ளுவோம், இல்ல போலீஸ் என்கவுண்டர்ல சுட்டுருவோம். அந்த செய்தியை கேட்டாங்க எனக்கு சாவு வரும்.